சுமார் 400 வருட கிரிக்கெட் வரலாற்றையே தகர்த்த ஆட்டம், எகிரிய இந்திய அணியின் ரன் ரேட், பாயிண்ட்ஸ் டேபிள்லையுமே பார்த்தீங்கன்னா, இந்தியா இதுக்கு முன்னாடி இருந்த இடத்த விட முதலிடம் அப்படின்னு. இப்போ இன்னைக்கு ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி விளையாண்டிருந்த மேட்ச்சில் ஏற்கனவே இந்த குரூப்பில் இருக்கிற சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அவங்க 2 பேருக்குமே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியை கொடுத்து மிகப்பெரிய அபாரமான ஆட்டம், அபாரமான வெற்றியை ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இப்போ நம்ம இந்திய அணி நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் யாதவ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக டாஸ் ஜெயிக்க முடியல. ஆனால் டாஸ் ஜெயிச்ச ராசா ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திய அணிக்கு பேட்டிங்கை தூக்கி கொடுத்துட்டாங்க ஜிம்பாப்வே. ஸோ இதனால் நல்லதாக போச்சு அப்படின்னு பேட்டிங்கை துவங்கின நம்ம இந்திய அணி பக்கம் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா இந்த முறை அபிஷேக் சர்மா அவர் கூட இஷான் வரல, சஞ்சு சாம்சன் 2 பேருமே வந்தாங்க. ஸோ சஞ்சு சாம்சன் அவருக்கு கிடைச்ச இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை செம்மையாக பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு பார்த்தா 24 ரன்கள் எடுத்தார், டீசெண்டான ஸ்கோர், அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த இஷான் கிஷன், அபிஷேக் 2 பேருமே நல்லா விளையாண்டாங்க. கொஞ்ச நேரம் நல்ல கிடுகிடுன்னு நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினாங்க. இதில் இஷான் கிஷன் 38 ரன்கள் எடுத்து நல்லா விளையாண்டு அவுட் ஆனார். அதுக்கப்புறமா சூரியகுமார், அபிஷேக் 2 பேருமே அடுத்த ஒரு 5-6 ஓவருக்கு மேட்சை நகர்த்தி கொண்டு போனாங்க. இதில் அபிஷேக் சர்மா தொடர்ந்து டக் அவுட், தொடர்ந்து மோசமாக விளையாண்ட அபிஷேக் கடைசியாக இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் செஞ்சுரியை அடித்து அபாரமான பேட்டிங், 4 சிக்ஸர் 4 4 அடித்து 55 ரனில் அபிஷேக் சர்மா அவுட் ஆனார். அதுக்கு அப்புறமா சூரியகுமார் யாதவ் அவரு கூட யார் விளையாட போகிறாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹர்திக் பாண்டியா அவருக்கு ப்ரொமோஷன் தரப்பட்டு 5வது இடத்துல ஹர்திக் பாண்டியா அவர் இறங்கினார். ஸோ சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா 2 பேருமே சிக்ஸர்கள், பவுண்டரிகள் அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-12 ரன் ரேட் நம்ம இந்திய அணியின் ரன் ரேட் அப்போ வரைக்கும் பயங்கரமாக எகிரிக்கிட்டு இருந்தது. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்திய அணியின் ஸ்கோரை இன்னும் கண்ணா பின்னான்னு வேகமாக உயர்த்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் சூரியகுமார் எல்லாம் பார்த்தீங்கன்னா 13 பந்து தான் விளையாண்டாரு, 33 ரன் அடித்து இந்திய அணியின் ஸ்கோரை சுமார் 150 தாண்ட ரொம்ப உதவியாக இருந்தார் சூரியகுமார். ஆனாலுமே 33 ரனில் அவர் அவுட் ஆனதால் அடுத்ததாக உள்ள சிவம் துபே வருவார் அப்படின்னு பார்த்தா திடீர்னு திலக் வர்மா, 3வதாக விளையாண்டுட்டு இருந்த திலக் வர்மா அவருக்கு இன்னைக்கு 6வது பிளேயராக பேட்டிங் ஸ்லாட் கிடைச்சாலுமே செம்மையாக அந்த ஸ்லாட்டை தக்க வச்சுக்கிட்டு அற்புதமாக விளையாண்டார் திலக் வர்மா. அது வரைக்குமே களத்தில் நின்று விளையாண்டுட்டு இருந்த ஹர்திக் பாண்டியா அவரை ஓரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு திலக் வர்மா போடுற பந்து எல்லாத்தையுமே சுமார் 200க்கும் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ரொம்ப அசால்ட்டாக சிக்ஸர், பவுண்டரிகளை திலக் வர்மா முதல் பந்தில் இருந்தே அடிக்க ஆரம்பித்தார். ஸோ இதை பார்த்த ஹர்திக் பாண்டியா அவராலே பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல. என்னடா இது, இவன் இப்போ வந்தான் நம்மளை விட பயங்கரமாக அடிக்கிறானே அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அவர் பங்குக்கு அவரும் அடிக்க ஆரம்பிக்க, ஸோ இவங்க 2 பேருமே அடிக்க ஆரம்பிக்க இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி எகிரிக்கிட்டு போகுது. 200 தாண்டி 250 தாண்டி கடைசியாக 20 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 256 ரன்கள் நம்ம இந்திய அணி எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரன் 256 ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஆட்டம், T20 ஆட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் சாதனையை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஸ்கோராக தான் இந்த ஸ்கோர் பார்க்கப்படுது. ஏன்னா T20 வேர்ல்டு கப்பில் அதிகமான ரன் எடுத்த மேட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா 260 எடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு T20 வேர்ல்டு கப்பில் ஒரு ஆட்டம் அப்படின்னா அந்த மேட்ச் இந்த மேட்ச் தான். 256 ரன் எடுத்து T20 வேர்ல்டு கப் பார்க்காத ஒரு சாதனை மிக்க ஆட்டத்தை இன்னைக்கு ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணி விளையாண்டுருந்தாங்க. ஸோ 257 ஜிம்பாப்வே கிட்ட கூட வர முடியாது, எப்படி இந்த ஸ்கோரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஜிம்பாப்வே அணி அவங்களும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு உள்ளே இறங்க வராங்க. ஸோ ஜிம்பாப்வே அணி பக்கம் ஓப்பனராக பிரெயின், அதுக்கப்புறமா மறுமணி 2 பேருமே ஓப்பனராக வராங்க. இதில் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே நாங்கள் தோல்வி அடைய போகிறோம் தான் அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டு விளையாடுற மாதிரி தான் ஜிம்பாப்வே அவங்க விளையாண்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே பெருசாக பிக் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணலை, சிக்ஸர் 4 அடிக்கணும் அப்படின்னு நினைக்காம ரொம்ப ரொம்ப நிதானமாக பந்துகளை வீணாக்கிக்கிட்டு பாலுக்கு பால் மட்டும்தான் ரன் எடுத்தாங்களே தவிர ஒரு பாலுக்கு 2 ரன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளையாடலை. ஸ்லோவாக விளையாண்டாங்க, ஸ்லோவாக அவங்களுடைய ரன்னை உயர்த்த முயற்சி பண்ணாங்க. இதில் மறுமணி பார்த்தீங்கன்னா 20 பந்து விளையாண்டு 20 ரன் எடுத்து அவுட் ஆனார். அதுக்கப்புறமா வந்த மேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பந்து விளையாண்டு 6 ரன் தான் எடுத்தார். அதுக்கப்புறமா கேப்டனான சிக்கந்தர் ராசா 21 பந்து விளையாண்டு கொஞ்ச நேரம் அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கோரை உயர்த்த ட்ரை பண்ணார். ஆனால் ஓப்பனராக இறங்கினார் பார்த்தீங்கன்னா பிரெயின், அவர்
ஃபஸ்ட்டு இறங்கின மரு அவர் கூட சேர்ந்து அந்த பவர் பிளே முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமா கூட சில ஓவர்கள் பந்தை வீணாக்கிட்டு மெதுவாக விளையாண்டுட்டு இருந்த அவர் பிரெயின் அதுக்கப்புறமா அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். அடிக்கிற பந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிக்ஸர் ஃபோர்களை அடித்து சுமார் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டார். ரொம்ப அபாரமாக அவருடைய ஹாஃப் செஞ்சுரியுமே பிரெயின் அவர் கம்ப்ளீட் பண்ணார். ஸோ இதனால் ஜிம்பாப்வே அணி அவங்க ஜெயிக்கிற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் விளையாடலை அப்படின்னா கூட ரன் ரேட்டை காப்பாற்றிக்கிற மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்கோரையாவது நாங்களும் அடித்தோம் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரியான பேட்டிங்கை மட்டுமே தான் ஜிம்பாப்வே அணி விளையாண்டாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதிக ரன் ரேட்டில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த ரன் ரேட்டில் இருந்து கொஞ்சம் நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் எதிர்பார்த்ததை விட ஜிம்பாப்வே கொஞ்சம் கூடுதலாக அவங்க ரன் எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனரான பிரெயின் பார்த்தீங்கன்னா அற்புதமாக விளையாண்டார். அவர் அடித்த ரன் மட்டுமே ஜிம்பாப்வே அணிக்கு பாதி மேலே ரன்னை அடித்து உயர்த்தி கொடுத்தாரு. ஆனாலுமே ஓவருக்கு ஓவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாறுமாறாக ரன் ரேட் ஏறுது. கடைசி 10 ஓவருக்கெல்லாம் ஜிம்பாப்வே அவங்க ஓவருக்கு எடுக்க வேண்டிய அந்த ரன் ரேட் பார்த்தீங்கன்னா சுமார் 20, 21, 22க்கு எகிரி போயிடுச்சு. ஆனாலுமே இது ஒரு நல்ல ஃப்ளாட்டான பேட்டிங் பிச் அப்படிங்கிறதால ஜிம்பாப்வே அவங்களுமே விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டாங்க. நம்ம இந்திய பேட்டர்கள் எல்லாருமே கூட விக்கெட் எடுக்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்தியா எடுத்த அந்த மிகப்பெரிய ஸ்கோர் ரன் நம்ம இந்திய அணியை மிகப்பெரிய அளவில் காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதன் காரணமாக கிட்டத்தட்ட நம்ம இந்திய அணியின் அந்த மைனஸ் ரன் ரேட்டில் இருந்து நம்ம இந்தியா மீளக்கூடிய அளவுக்கு நம்ம இந்திய அணியின் ரன் ரேட் கடைசியாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா அடைஞ்சிருக்க வெற்றி ரன் ரேட் அடிப்படையில் நம்ம இந்தியாவை சேவ் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக ஜிம்பாப்வே அணியை இந்த மேட்ச்சில் தற்போது நம்ம இந்திய அணி வீழ்த்தி அபாரமான வெற்றி மிகப்பெரிய இமாலய அபாரமான வெற்றியை நம்ம இந்திய மண்ணில் சென்னை மண்ணில் நம்ம இந்திய அணி பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தினதை தொடர்ந்து அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் நடந்த மேட்ச்சில் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக மோசமாக தோல்வி அடைஞ்சதால் இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா எப்படியாவது தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய அந்த செமிஃபைனல் வாய்ப்பு பிரகாசமாக ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட மோசமான தோல்வியை ஜிம்பாப்வே அணிக்கு நம்ம இந்திய அணி கொடுத்துருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுக்கு இப்போ கூடுதல் நெருக்கடி கூடுதல் ப்ரெஷரை தான் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை நம்ம இந்திய சேப்பாக்கம் மைதானத்தில் நம்ம இந்திய அணி தற்போது பேட்டிங் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது. இப்போ நம்ம இந்திய அணியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற அணிகள் எல்லாருக்குமே. நம்ம இந்திய அணி திரும்பவும் ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது. நிச்சயமாக இந்த T20 வேர்ல்டு கப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணியை வீழ்த்திருந்த சவுத் ஆஃப்ரிக்கா அதே போல் செமிஃபைனல்ஸ் நம்ம இந்தியா எதிர்கொள்ள போகிற அணிகள் எல்லாருக்குமே இத்தனை நாளாக ஃபார்மில் இல்லாமல் இருந்த நம்ம இந்திய அணி திடீர் ஃபார்முக்கு நுழைஞ்சிருக்கிறது. நிச்சயமாக நம்ம இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த T20 வேர்ல்டு கப்பில் அடுத்த ஆட்டம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்தியா விளையாட போகிறாங்க. ஸோ அந்த ஆட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் மிகப்பெரிய ஒரு முன்னோட்டமாகவும் இந்த ஆட்டம் மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆட்டம். சென்னை சேப்பாக்கம் மைதானம் நம்ம இந்தியன் டீம் நல்ல ஒரு ஃபார்மை திரும்ப மீட்டி எடுக்கிற மாதிரியான ஒரு ஆட்டத்தை ஒரு மேட்சை நம்ம சேப்பாக்கம் மைதானம் தற்போது இந்திய அணிக்கு கொடுத்து இந்த வெற்றியும் நம்ம இந்திய அணிக்கு தேடி கொடுத்துருக்கு. ஸோ இது கண்டிப்பாக இந்திய அணிக்கு அடுத்தடுத்த ஆட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் வெற்றியை அளிக்கக்கூடிய மேட்சாக இருக்கும் அப்படின்னு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம சென்னை சேப்பாக்கத்துக்கு வந்த நம்ம இந்திய அணிக்கு நம்ம சேப்பாக்கம் மைதானம் மிகப்பெரிய அபார வெற்றி கொடுத்ததை பற்றியும் அதே போல் ரன் ரேட்டில் இருந்தும் மீண்டிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஜெயிச்சா போதும் டைரெக்டாக செமிஃபைனல்ஸ்க்கு இந்தியா போக போகிறாங்க. ஸோ இந்திய அணி தற்போது ஜிம்பாப்வே அணியை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.